ஸ்நேகிதியே வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஜிபிஆர் கருத்தரிப்பு மையம் சார்பாக என்னுடைய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து லாப்ரோஸ்கோபி அண்ட் ஹிஸ்டாஸ்கோபி இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லாப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஃபேமிலியில் யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி நடந்திருக்கும். லாப்ரோஸ்கோபிங்கிறது காமனாக எல்லாருமே இப்போ வந்து பண்ணுற ஆப்ரேஷன் தான். ஆனால் அதில் வந்து குழந்தை பேருமே இன்ஃபர்டிலிட்டியில் நம்ம எதுக்காக பண்ணுறோம்? லாப்ரோஸ்கோபி வந்து அப்பெண்டிக்ஸ் பண்ணுறாங்க, கால் பிளாடர் பண்ணுறாங்க, மற்ற சர்ஜரி எல்லாமே இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி அளவுக்கு வந்துட்டுச்சு. அதனால் நம்ம வந்து லாப்ரோஸ்கோபி மூலமாக குழந்தை பேரின்மைக்கு என்ன வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது. லாப்ரோஸ்கோபிங்கிறது ஒரு கீ ஹோல் சர்ஜரி தான். அது வந்து சின்னதாக வந்து தொப்புளில் வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு நம்ம வந்து அது வழியாக வீடியோ உள்ளே விட்டு வீடியோ ஸ்கோப் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது இந்த லாப்ரோஸ்கோபி மூலமாக அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம கர்ப்பப்பை சுற்றி இருக்கிற எல்லா உறுப்புகளையும் வந்து கிளியராக நம்ம பார்க்குறோம். 100% வந்து டைரெக்டாக விஷுவலைஸ் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது வந்து கர்ப்பப்பையோட அளவு சைஸ் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிற பார்க்குறோம். அதே மாதிரி டியூபல் ஸ்ட்ரக்சரை வந்து டியூப் ஓப்பனாக இருக்கான்னு பார்க்கலாம், டியூப் எங்கேயாவது ஒட்டி இருக்கான்னு பார்க்கலாம், டியூப் வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சால் அதை நம்ம ரிலீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதோ பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஓவரியில் வந்து ஏதாவது கட்டிகள் இருக்கா, இல்லை நார்மலாக இருக்கா, ஓவரி இருக்கா இல்லையா. ஒரு சில பேருக்கு வந்து குறைபாடுகளால் வந்து குரோமோசோம் ப்ராப்ளம்னால ஓவரிஸே வந்து ரொம்ப சின்னதாக வந்து இருக்கும். ஸோ ஸ்கேன் மூலமாக பார்க்கும்போது நமக்கு தெரியாது அது எங்கேயாவது ஒட்டி இருக்கா இல்லை இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து நம்ம லாப்ரோஸ்கோப்பில் வந்து 100% நம்ம வந்து கிளியராக பார்த்துக்கலாம். ஒரு சில பேருக்கு எண்டோமெட்ரோசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கேன்லையோ மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ்லையோ பார்த்தா எதுவுமே தெரியாது, சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே நல்லா இருப்பாங்க, எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்கும். ஆனால் லாப்ரோஸ்கோப்பியில் போகும்போது தான் தெரியும். அது ஈவன் ஸ்டேஜ் 4 இருந்தால் கூட வந்து நமக்கு லாப்ரோஸ்கோப்பி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் லாப்ரோஸ்கோப்பி கண்டிப்பாக ஹேஸ் அ பெட்டர் ரோல் அண்ட் இட் இஸ் அ கோல்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் டியூபல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ லாப்ரோஸ்கோப்பியில் வந்து வெறும் பார்க்குறது மட்டும்தானா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட வரும்போது மேடம் லாப்ரோஸ்கோப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேனாலும் பண்ணிக்கலாமா அப்படின்வாங்க. லாப்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறது இது வந்து ஒரு எல்லோரும் பண்ணுற லாப்ரோஸ்கோப்பி வேறு. அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம அதை பார்க்கும்போது அது பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நிவர்த்தி செய்து நம்ம கிளியர் பண்ணும்போது இமீடியட்லி ஃபாலோயிங் சைக்கிள்ஸில் வந்து நேச்சுரல் ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கணும். அதுக்காக தான் இந்த சர்ஜரி பண்ணலாம். இந்த ஜிபிஆர் கருத்தரிப்பு மையத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இந்த லாப்ரோஸ்கோப்பி மூலமாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஈவன் ஐவிஎஃப்க்குன்னு வரவங்க கூட நார்மலாக கன்சீவ் ஆகுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து வேறு என்கரேஜ் மோர் அண்ட் மோர். அதனால் லாப்ரோஸ்கோப்பிலையும் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாளுக்கு நாள் அந்த லாப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. அடுத்து வந்து ஹிஸ்டாஸ்கோப்பி அப்படிங்கிறது. ஹிஸ்டாஸ்கோப்பின்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா லாப்ரோஸ்கோப்பி எல்லாருக்குமே தெரியுது. ஸோ ஹிஸ்டாஸ்கோப்பி வந்து சில பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா நிறைய பேர் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் போய் நாங்களும் லாப்ரோஸ்கோப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போய் பண்ணுவாங்க. ஆனால் ஹிஸ்டாஸ்கோப்பிங்கிறது கர்ப்பப்பை வாயில் உள்வழியாக போய் பார்க்குறது. எண்டாஸ்கோப்பி மாதிரி வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளார போய் பார்க்குறது தான் வந்து ஹிஸ்டாஸ்கோப்பி அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து லாப்ரோஸ்கோப்பி கூட பண்ணும்போது வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இதில் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி லாப்ரோஸ்கோப்பி 2-3 முறை பண்ணியிருக்காங்க, இப்போ வெறும் கர்ப்பப்பையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வெறும் ஹிஸ்டாஸ்கோப்பி தனியாக கூட பண்ணலாம். இந்த ஹிஸ்டாஸ்கோப்பி அப்படின்னு சொல்லும்போது சில பிக்சர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப கிளியராக தெரியும். நம்ம ஹிஸ்டாஸ்கோப்பி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த யூட்ரஸ் வழியாக உள்ளே போய் நம்ம பார்க்குறோம். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா இதுதான் யூட்ரஸ், இது வழியாக கீழ் வழியாக போயிட்டு நம்ம ஹிஸ்டாஸ்கோப்பி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து எல்லாமே ஒன்றா இருக்குது. நம்ம ஃப்ளூயிட் உள்ளே விடும்போது இது டிஸ்டன்ட் ஆகிட்டு நமக்கு கிளியராக விஷன் கிடைக்கும். ஸோ அப்போ என்னெல்லாம் பார்க்கலாம்? இந்த மாதிரி பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ஒரே இதாக இல்லாமல் 2 டிவைட் ஆகி கூட இருக்கும். அது மாதிரி 2 பக்கமும் அந்த கர்ப்பப்பையோட கேவிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து 2 டிவைட் ஆகி ஒரு செப்டம் அப்படிங்கிறதுனால டிவைட் ஆகி இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு முன்னாடியே வந்து அபோர்ஷன்ஸாக இருக்கலாம், ஒரு டிஎன்சி பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக இந்த வந்து பெரிஃபெரிஸ்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கன்சீவ் ஆகலைன்னா உடனே ஒரு டிஎன்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளைண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி அடிஷன்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஒட்டிடும். அந்த இது வந்து சதை வந்து ஒட்டிட்டு அந்த இது வந்து கர்ப்பம் நிற்கிற இடத்துலேயே வந்து க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டாஸ்கோப்பி மூலமாக தான் பார்க்க முடியும். ஸோ அதையும் நம்ம வந்து ஹிஸ்டாஸ்கோப்பி மூலமாக வந்து 2வது வருடம் அதாவது செகண்ட் இயரில் கன்சீவ் ஆவாங்க. அதாவது 95% வந்து செகண்ட் இயரில் கன்சீவ் ஆகிடுறாங்க.
ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் அவங்களுக்கு கரெக்டான அந்த டைமை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1 year or 2 year அப்படின்னு சொல்கிறோம். அது எண்ட் ஆஃப் 2 years கண்டிப்பாக வந்து டாக்டரை கொண்டு போய் பார்க்கணும். அண்ட் இதில் வந்து ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே இந்த 1 வருடம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேர் வந்து 30 வயதிற்கு மேலாக இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து மேரேஜும் வந்து 35 years மேலே இருப்பாங்க. ஒரு சில பேர் ப்ரீவியஸாகவே அதாவது பிஃபோர் மேரேஜோ இல்லை சின்ன வயசுலேயோ வந்து நமக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சர்ஜரி மூலமாக ஒரு டியூபோ இல்லை ஓவரியோ ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்போது இல்லை ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு கணவருக்கு வந்து ஒரு வேளை சின்ன வயதுலேயே ஹெர்னியா ஆப்ரேஷனோ இல்லை வந்து விந்துப்பையில் வந்து ஏதாவது ஒரு சர்ஜரியோ நடந்திருந்தாலும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கட் ஆஃப் 1 year வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். அண்ட் ஒரு சில பேர் முன்னாடியே இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கும்போது நம்ம ஒரு டாக்டர் வந்து பிஃபோர் மேரேஜ் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். போய் தெரிஞ்சுட்டு நம்ம 3 months இல்லை 6 months நம்ம வந்து போய் அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன்ஸை பார்த்துட்டு எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு பார்த்து வச்சுட்டாலே நமக்கு வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். என்னுடைய அந்த கரு உறுப்புகளை பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி யூட்ரஸ் 2 பக்கம் டியூப் இருக்குது, 2 பக்கம் ஓவரிஸ் முட்டைப்பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நார்மலாக வந்து நம்ம ஸ்கேனில் பார்க்கும்போது இதில் வந்து எக்கு வருதா இல்லையா, முட்டை வருதா இல்லையா அப்படிங்கிறத ஃபாலிகுலர் ஸ்டடி மூலமாக பார்க்குறோம். ஸோ அது வழியே வந்து எக்கு ரிலீஸ் ஆகிட்டு இந்த டியூப் வழியாக உள்ளே வரணும். அதுதான் வந்து நார்மல் கன்செப்ஷன். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து நமக்கு இந்த 2 டியூப்புமே ஓப்பனாக இருக்கணும். அதே மாதிரி இந்த டியூப் வந்து ஓவரி பக்கத்தில் இருக்கணும். ஸோ சில பேருக்கு முன்னாடி அறுவை சிகிச்சை சர்ஜரி ஏதாவது நடந்திருந்தால் இந்த ஓவரி வேறு எங்கேயாவது ஒட்டி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நார்மலாக கருத்தடைக்கிற வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து யூட்ரஸ், டியூப்ஸ், ஓவரிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டியூப் பேட்டன்சி பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். டியூப் பேட்டன்சி வந்து நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்ரே மூலமாக பார்க்கலாம். அது வந்து HSG அப்படிங்கிறது ஹிஸ்டோசால்ஃபிங்கோகிராம். அது வழியாக பார்க்கும்போது ஒரு டை வந்து கர்ப்பப்பை வாய்க்குள்ளே விட்டு நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம். அது வந்து HSG அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து லேப்ராஸ்கோப்பி. லேப்ராஸ்கோப்பி வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட். ஏன்னா லேப்ராஸ்கோப்பி தான் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. டியூப் மட்டும் கிடையாது, டியூபை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு லேப்ராஸ்கோப்பி மூலமாக பண்ணுறது வந்து மிகவும் நல்லது. இதுதான் நம்ம வந்து ஜென்ரலாக பண்ணுற பேசிக் டெஸ்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரியன் ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறது எப்போவுமே நல்லது. 10 வருடங்களுக்கு முன்னாடி அதாவது மெனோபாஸ் அப்படிங்கிறது 45 வயதில் நம்ம சொல்கிறோம். ஒரு சில பேர் ஈவன் 10 வருடங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு மெனோபாஸ் ஆகிடும். ப்ரிமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த FSHங்கிற ஒரு ஹார்மோனை வச்சு நம்ம வந்து அவங்களோட ஜெனட்டிக்கலாக ஓவரியோட ஏஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ இது எல்லாமே பார்த்துருக்கும் போது எல்லாம் நல்லா இருந்தாலுமே 10% அதாவது 10% ஆஃப் த கப்பிள் வந்து ஸ்டில் வித்தவுட் எனி ரீசன் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சிகிச்சை அளித்தே ஆகணும். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோன்னா அதுலேருந்து நம்ம கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து தயவுசெய்து போயிட்டு அந்த நான் சொன்ன மாதிரி 1 வருடமோ 2 வருடமோ ஆயிருந்தால் கண்டிப்பாக ஒரு டாக்டரை போயிட்டு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கப்பலாக போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலமாக வந்து எல்லாருமே வந்து சீக்கிரமாக குழந்தை பேரடைந்து ஹாப்பியாக இருக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம இன்ஃபர்டிலிட்டி பற்றி இன்சிடென்ஸ் அது எவ்வளோ பேருக்கு இருக்குது, எப்போ போய் டாக்டர் பார்க்கணும், அது எதனால் எந்த ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும், என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த எவாலுவேஷன் வந்து நம்ம பற்றி பேசியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இட் இஸ் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் யூ அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம அடுத்த முறை வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் வந்து வேறு ஒரு டாப்பிக்கில் இதே இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த இதில் பேசலாம். நன்றி, வணக்கம்.